ஹாய் எவ்ரி ஒன். லாஸ்ட் வீடியோவில் கிங்டம் மொனிரா பற்றி பார்த்தோம். இந்த வீடியோவில் கிங்டம் ப்ரோட்டிஸ்டா பற்றி பார்க்கலாம். ஆல் சிங்கிள் செல்டு யூகேரியட் ஆர் பிளேஸ்ட் அண்டர் ப்ரோட்டிஸ்டா. எல்லாம் சிங்கிள் செல்டு, அதாவது ஒரே ஒரு செல்லு வச்சுருக்கக்கூடிய யூகேரியாட்ஸ் அப்படின்னா வந்து நியூக்ளியர் மெம்பரேன் இது எல்லாமே தெளிவாக தெரியும். அதுதான் யூகேரியாட்ஸ்னு சொல்லுவோம். அந்த மாதிரி சிங்கிள் செல்டு யூகேரியாட்ஸ் எல்லாமே ப்ரோட்டிஸ்டான்ற கிங்டம் உள்ள வச்சுருக்கோம். பட் த பவுண்ட்ரி ஆஃப் தி கிங்டம் ஆர் நாட் வெல் டிஃபைன். இந்த கிங்டமில் இந்த ஆர்கனிசம் தான் வரும் அப்படின்ற பவுண்ட்ரி வந்து தெளிவாக கிடையாது இந்த ப்ரோட்டிஸ்டா கிங்டம்க்கு. வாட் மே பி அ photosynthetic protestant to one biologist may be a plant to another. ஒரு பயாலஜிஸ்ட்டுக்கு அது ஃபோட்டோசிந்தட்டிக் ப்ரோட்டிஸ்டாவாக தெரிஞ்சதுன்னா ஒரு சயின்டிஸ்ட்டுக்கு அவங்களுக்கு பிளான்ட்டாக தெரிய வாய்ப்பு இருக்குது. In this book, we include chrysophytes, dinoflagellates, euglena, slime mold and protozoan. இந்த அஞ்சுத்தையும் ப்ரோட்டிஸ்டாக்குள்ளே வச்சுருக்கோம். மெம்பர் ஆஃப் ப்ரோட்டிஸ்டா ஆர் ப்ரைமர்லி அக்வாட்டிக். ப்ரோட்டிஸ்டாவில் இருக்கக்கூடிய மெம்பர் முக்கியமாக எங்கே இருப்பாங்க அப்படின்னு பார்த்தோன்னா அக்வாட்டிக் என்விரான்மெண்ட்டில் தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. The kingdom forms a link with other dealing with plants, animals and fungi. இந்த கிங்டம் ப்ரோட்டிஸ்டாவில் இருக்கக்கூடிய ஆர்கனிசம்லாம் பிளான்ஸோட சரி, அதாவது பிளான்டே கிங்டம், அனிமாலியா கிங்டம், ஃபங்கை கிங்டம் இவங்களோடலாம் சேர்ந்து லிங்க் ஜாயின் பண்ணி வேலை பார்ப்பாங்க. Being eukaryote, the protist cell body contain a well-defined nucleus and other membrane-bound cell organelle. ப்ரோட்டிஸ்டா வந்து ஒரு யூகேரியாட் சொன்னதால அதில் வெல் டிஃபைன்டு நியூக்ளியஸ் இருக்கும். மெம்ப்ரேன் பவுண்டு செல் ஆர்கனல், அதாவது மைட்டோகாண்ட்ரியா, கோல்கி காம்ப்ளெக்ஸ் அந்த மாதிரி மெம்ப்ரேன் பவுண்டு ஆர்கனல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சம் ஹேவ் ஃப்ளாஜெல்லா ஆர் சிலியா. ஒரு சிலது ஃப்ளாஜெல்லா வச்சுருக்கோம், ஒரு சிலது சிலியா வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ரோட்டிஸ்ட் ரீப்ரொடியூஸ் ஏசெக்ஷுவலி அண்ட் செக்ஷுவலி. ஏசெக்ஷுவலாகவும் ரீப்ரொடியூஸ் பண்ணும், அதாவது ஒரே ஒரு பேரண்ட் மட்டும் போதும். இல்லை செக்ஷுவலி 2 பேரண்ட் மேல் அண்ட் ஃபீமேல் ஃபியூஸ் பண்ணி அப்படியும் ரீப்ரொடியூஸ் பண்ணும். பை அ ப்ராசஸ் இன்வால்விங் செல் ஃபியூஷன். செல்லு ரெண்டும் ஜாயின் ஆகி இன்னொரு நியூ ஆஃப்ஸ்ப்ரிங்கை கொடுக்கலாம், இல்லை ஜைகோட் ஃபார்மேஷன் பண்ணியும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் கிரைசோஃபைட்ஸ். திஸ் குரூப் இன்க்ளூட் டயாட்டம் அண்ட் கோல்டன் ஆல்கி. கோல்டன் ஆல்கி அனதர் நேம் தான் டெஸ்மிட்ஸ். இது ரெண்டும் தான் என்னது கிரைசோஃபைட்ஸில் இருக்கும். தே ஆர் ஃபவுண்ட் இன் ஃப்ரெஷ் வாட்டர் ஆஸ் வெல் அஸ் மெரைன் என்விரான்மெண்ட். அவங்க ஃப்ரெஷ் வாட்டர், அதாவது எந்த இதுவுமே இல்லாமல் க்ளீனாக அப்படி இருக்கக்கூடிய ஃப்ரெஷ் வாட்டர்லேயும் இருப்பாங்க, மெரைன் அதாவது உப்பு தண்ணியும் இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தே ஆர் மைக்ரோஸ்கோபிக், ரொம்ப சின்னதாக இருக்கும். அண்ட் ஃப்ளோட் பாசிவ்லி இன் வாட்டர் கரண்ட். தண்ணியில் மிதக்கிறதுனால இதுக்கு பேர் என்னன்னு சொல்லுவாங்க, பிளாங்க்டான். மோஸ்ட் ஆஃப் தெம் ஆர் ஃபோட்டோசிந்தட்டிக். இந்த கிரைசோஃபைட்ஸில் இருக்கிறது மோஸ்ட் ஆஃப் தெம் ஃபோட்டோசிந்தட்டிக்காக இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இன் டயாட்டம் த செல் வால் ஃபார்ம் 2 thin overlapping shell which fit together as in a soap box. இந்த டயாட்டமில் செல்வால் வந்து 2 thin overlapping ஷெல் மாதிரி இருக்குமா. அது வந்து சோப் பாக்ஸ் எப்படி நம்ம மூடுறோம் அந்த மாதிரி மூடி இருக்குமா அந்த ஷெல்ஸ் ரெண்டும். த வால்ஸ் ஆர் எம்பெடட் வித் சிலிக்கா. அதோடைய வால்ஸில் வந்து சிலிக்கா வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அந்த சிலிக்கா ப்ரெசென்ட் ஆகிருக்கிறதுனால தான் அதோடைய வால்ஸை நம்மளால் அழிக்க முடியல. இன்டெஸ்ட்ரக்டபிள்னா அதால் நம்மளால் அழிக்க முடியல அப்படின்றதுக்கு காரணம் எது, சிலிக்கா வந்து அதோடைய வால்ஸில் ப்ரெசென்ட் ஆகிருக்கிறதுனால தான். The diatom have left behind large amount of cell wall deposit in their habitat. Diatom வந்து அதோடைய ஹேபிடேட்டில் செல் வாலை டெபாசிட் பண்ணி போகும் நிறைய அமௌண்ட்டில். அந்த மாதிரி டெபாசிட் பண்ணது ஒரு பில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸுக்கு அப்புறம் அது என்ன நம்ம ரெஃபர் பண்ணுவோம்னா டையாட்டம்னஸ் எர்த் அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணுவோம். Being gritty, this soil is used in polishing, filtration of soil and syrups. இந்த டயாட்டம்னஸ் எர்த்தை எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா பாலிஷிங்க்கு, ஆயில்ஸையும் சிரப்ஸையும் ஃபில்ட்ரேட் பண்ணுறதுக்கு அங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம். டயாட்டம் தான் என்னது, சீஃப் ப்ரொடியூசர் இன் ஓஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. யார் சீஃப் ப்ரொடியூசர் இன் ஓஷன் கேட்டாங்கன்னா டயாட்டம்ஸ். டைனோஃப்ளாஜெலேட். The organism are mostly marine and photosynthetic. Dinoflagellates mostly marine, கடலில் தான் இருப்பாங்க, photosynthetic. They appear yellow, green, brown, blue or red. இந்த கலர்லலாம் இருப்பாங்க. டிபெண்டிங் ஆன் த பிக்மெண்ட் ப்ரெசன்ட் இந்த செல். அதோடைய செல்லில் என்ன பிக்மெண்ட் இருக்கோ அதை பொறுத்து இந்த கலர்லலாம் அவங்க இருப்பாங்க. இதோடைய செல்வால் எப்படின்னா ஸ்டிஃபாக ஒரு செல்லுலோஸான பிளேட்டாலாம் இருக்கும் அவுட்டர் சர்ஃபேஸில். செல்லுலோஸ் அப்படின்னா பிளான்ட்டோடைய செல்வால் தான் இருக்காது, செல்லுலோஸ்னால தான். அந்த செல்லுலோஸால் தான் இந்த டைனோஃப்ளாஜெல்லோட்ஸோடைய இதுவும் ஆயிருக்கு. மோஸ்ட் ஆஃப் தெம் 2 ஃப்ளாஜெல்லாம் வச்சுருப்பாங்க. ஒன்று லாஞ்சிடியூட்னலாக இருக்கும், இன்னொன்று டிரான்ஸ்வர்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு நடுவில் வந்து வால் பிளேட்ஸ் இருக்கும், ஒரு ஃபரோனா ஒரு முடி மாதிரி இருக்கும். வெரி ஆஃபன் ரெட் டைனோஃப்ளாஜெலேட்ஸ், அது எக்ஸாம்பிள் கோனியாலெக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ரேப்பிடாக மல்டிப்ளை ஆகிடும், அதாவது டிவைட் ஆகிட்டே இருக்கும். எதுக்கு இந்த மாதிரி மல்டிப்ளை ஆகிறதுனால கடல் வந்து எப்படி இருக்குன்னா வந்து ரெட் கலரில், ரெட் டைஸ் அலைகள்லாம் வந்து ரெட் கலரில் இருக்கும். அதுக்கு காரணம் யார்,
ரெட் டைட்ஸ் வரதுக்கு காரணம் கோனியாலெக்ஸ் அப்படின்னா ரெட் டைனோஃப்ளாஜெலேட்ஸ் தான் காரணம். டாக்ஸின் ரிலீஸ் பை லார்ஜ் நம்பர் மே ஈவன் கில் அதர் மெரைன் ஆர்கானிசம் சச் அஸ் ஃபிஷ்ஷஸ். டாக்ஸினை இது ரிலீஸ் பண்ணுறதுனால மெரைன் ஆர்கானிசம் ஃபிஷ்ஷஸ்க்கெலாம் வந்து கில் ஆகுறதுக்கு கூட நிறைய சான்சஸ் இருக்குது இந்த டாக்ஸினால். யூக்ளினா மெஜாரிட்டி ஆஃப் த யூக்ளினா வந்து ஃப்ரெஷ் வாட்டர் ஆர்கானிசமாக தான் இருக்கும். ஸ்டாக்னேட் வாட்டர் அதாவது தேங்கி இருக்க தண்ணியில் இருக்கும். இன்ஸ்டெட் ஆஃப் செல் வால் த ப்ரோட்டீன் ரிச் லேயர் கால் பெலிசில் விச் மேக்ஸ் த பாடி ஃப்ளெக்சிபிள். செல்வாலுக்கு பதிலாக யூக்ளினாய்ட்ஸில் ஒரு ப்ரோட்டீன் ரிச் லேயரான பெலிசில் அப்படின்றது ஒன்று இருக்கும். அது இருக்கிறதுனால தான் யூக்ளினா வந்து ஃப்ளெக்சிபிள், அதாவது அதுக்கேற்ற மாதிரி வளைஞ்சிக்க முடியுது. இதில் 2 ஃப்ளாஜெல்லா இருக்குது. ஒன்று ஷார்ட்டாகவும் ஒன்று லாங்காகவும் இருக்கும். இது வந்து சன்லைட் இருக்கும் போது ஃபோட்டோசிந்தட்டிக்காகவும், அதாவது தன்னோட ஃபுட்டை தானே ப்ரிப்பேர் பண்ணிக்கும். அப்போ சன்லைட் இல்லாத டைமில் என்ன பண்ணுன்னா அதர் ஸ்மால் ஆர்கானிசமை ப்ரிடேட் பண்ணி ஹெட்ரோட்ரோப்பாக வாழும், அதாவது மற்ற ஆர்கானிசத்தை கில் பண்ணி அப்படி சாப்பிடும். சன்லைட் இருக்கும் போது ஃபோட்டோசிந்தட்டிக்காகவும், சன்லைட் இல்லாத போது ஒரு ஹெட்டிரோட்ரோப்பாகவும் ஆக்ட் ஆகுது. Interestingly, the pigment of euglena are identical to present in higher plant. higher plantல என்ன பிக்மெண்ட், அதாவது குளோரோஃபில் இருக்குல்ல, அதே இது வந்து யூக்ளினாயில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. யூக்ளினாய்ட்ஸ்க்கு எக்ஸாம்பிள் யூக்ளினா. ஸ்லைமோல்ஸ் அப்படின்றது ஒரு சாப்ரோட்ரோபிக் ப்ரோட்டிஸ்ட். சாப்ரோட்ரோபிக் ப்ரோட்டிஸ்ட் அப்படின்னா என்னென்னா வந்து டெட் அண்ட் டீகேயிங் மேட்டர்லேருந்து அதோடைய ஃபுட்டை எடுத்துக்கும். அதுக்கு பார்த்தா என்னது சாப்ரோட்ரோபிக். அப்போ ஸ்லைமோல்ட் அப்படின்ற ஒன்று என்னது சாப்ரோட்ரோபிக் ப்ரோட்டிஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. தே மூவ் அலாங் டீகேயிங் ட்விக்ஸ் அண்ட் லீவ்ஸை நோக்கி போகும். என்கல்ஃபிங் ஆர்கானிக் மேட்டர் அப்படி முழுங்கிடும். என்கல்ஃப்னால் முழுங்கிடும் அப்படின்னு அர்த்தம். அண்ட் சூட்டபிள் கண்டிஷனில் அவங்க ஆக்ரிகேஷன் மாதிரி ஃபார்ம் பண்ணுவாங்க. அதுக்கு பேர் தான் என்னது பிளாஸ்மோடியம். அது வந்து க்ரோ ஆகும், ஸ்ப்ரெட் ஆகும், செவரல் ஃபீட்ஸ் வரைக்குமே வளரும் இந்த பிளாஸ்மோடியம் அப்படின்றது. டியூரிங் அன்ஃபேவரபிள் கண்டிஷன், இதுதான் முக்கியம். எங்கே ஃபேவரபிள் எங்கே அன்ஃபேவரபிள்ன்றது தெளிவாக பார்த்துக்கோங்க. டியூரிங் அன்ஃபேவரபிள் கண்டிஷன் பிளாஸ்மோடியம் வந்து டிஃப்ரென்ஷியேட் ஆகி என்னவா மாறும், ஒரு ஃப்ரூட்டிங் பாடி மாதிரி இருக்கும். அதோடைய டிப்பில் முனையில் வந்து ஸ்போர்ஸ் அது வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஸ்போர்ட்ஸுக்கு என்ன இருக்குது, ட்ரூவான வால், உண்மையான வால்ஸ் இருக்குது. இது எக்ஸ்ட்ரீம்லி ரெசிஸ்டன்ட் அண்ட் சர்வே ஃபார் மெனி இயர்ஸ். என்ன வந்தாலும் இது அழியாது, ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும், எல்லாத்தையும் தாங்கி நிற்கக்கூடியதாக இருக்கும். அதனால் இது மெனி இயர்ஸ்க்கு இருக்கும். எது அந்த ஸ்போர்ட்ஸ் சொல்கிறாங்க. ஈவன் அந்த அட்வர்ஸ் கண்டிஷன். ஸ்போர்ட்ஸில் எப்படி டிஸ்பர்ஸ் ஆகுது, எப்படி பரவுது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்குன்னா ஏர் கரண்ட்ஸ், அதாவது காற்று மூலமாக பரவுது. விண்டு பாலினேஷன் ஒன்று, அந்த மாதிரி விண்டு மூலமாக இந்த ஸ்லைமோல்ஸோடைய ஸ்போர்லாம் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகுது. புரோட்டோசோவன். ஆல் புரோட்டோசோவன்ஸ் வந்து ஹெட்ரோட்ரோப், இன்னொரு ஆர்கானிசம் தான் ஃபுட்டுக்காக டிபெண்ட் பண்ணியிருப்பாங்க. லிவஸ் ப்ரிடேட்டர், ஏதாவது ஒன்று அடித்து அந்த ஆர்கானிசம் சாப்பிடுவாங்க. இல்லை பேரசைட்டாக அவங்க மேலே ஒட்டியோ அவங்ககிட்டேருந்து நியூட்ரியன்ட் எடுத்துகிட்டோ அவங்க வாழ்வாங்க. தே ஆர் பிலீவ் டு பி ப்ரிமிட்டிவ் ரிலேட்டிவ் ஆஃப் அனிமல். இந்த லைன் ரொம்ப முக்கியம். யாரை வந்து ப்ரிமிட்டிவ் ரிலேட்டிவ் ஆஃப் அனிமல்ஸுக்கு ஒரு சொந்தக்காரங்க மாதிரி அப்படின்னு சொல்கிறது யாருன்னா இந்த புரோட்டோசோவன்ஸ் தான் சொல்லுவாங்க. இந்த புரோட்டோசோவனில் 4 மேஜர் குரூப்பாக பிரிச்சிருக்காங்க. அமீபாய்ட் புரோட்டோசோவன் ஃபஸ்ட்டு. தீஸ் ஆர்கானிசம் லிவ் இன் ஃப்ரெஷ் வாட்டரில் இருக்கும், சீ வாட்டரில் இருக்கும், ஈரப்பதமான சாயிலில் இருக்கும். தே மூவ் அண்ட் கேப்சர் தேர் ப்ரே பை புட்டிங் அவுட் சூடோபோட்ஸ். இவங்க எப்படி வந்து அவங்களுக்கான ப்ரேவை வந்து எடுத்துப்பாங்க அப்படின்னா ஃபால்ஸ் ஃபீட், அதை சூடோபொடியான்னு சொல்லுவாங்க. அமீபாலெலாம் இருக்கும்ல, அது வந்து அதுக்குன்னு டெஃபினட் ஷேப் இருக்காது. அந்த ஃபுட்டை சுற்றி அந்த ஃபுட்டை என்கல்ஃப் பண்ணி சாப்பிடுவாங்க. அதான் வந்து சூடோபொடியா, ஃபால்ஸ் ஃபீட் மூலமாக சாப்பிடுவாங்க. மெரைன் ஃபார்ம்ஸில், அதாவது அமீபாய்டு புரோட்டோசோவனுடைய மெரைன் ஃபார்ம்ஸில் அதோடைய சர்ஃபேஸ் ஏரியாவில் சிலிக்கா ஷெல் இருக்கும். முன்னாடி வந்து இந்த கிரைசோஃபைஸில் பார்த்தோம் சிலிக்கா ஷெல், அதோட அமீபாய்டு புரோட்டோசோவனில் சிலிக்கா ஷெல் பார்க்குறோம். சம் ஆஃப் த such as என்டம்பா ஆர் பேரசைட்டாக இருக்கும். ஃப்ளாஜிலேட்டட் புரோட்டோசோவன், the member of the group are either free living, தானாக வாழ்வாங்க, இல்லை பேரசைட்டாக வாழ்வாங்க. இவங்களுக்கு ஃப்ளாஜெல்லாம் இருக்கும். பேர்லேயே ஃப்ளாஜிலேட்டட் புரோட்டோசோவன் இருக்கும்போது இப்போ ஃப்ளாஜில் இருக்கும் தான். இந்த பேரசைட்டிக் ஃபார்ம் காஸ்ட் டிசீஸ், நோய் கொடுப்பாங்க. அது ஸ்லீப்பிங் சிக்னஸ். எக்ஸாம்பிள் ட்ரைபனோசோமா. எக்ஸாம்பிள்லாம் கரெக்டாக பார்த்துக்கோங்க. சிலியேட்டட் புரோட்டோசோவன் அக்வாட்டிக்காக இருப்பாங்க, ஆக்டிவ்லி மூவிங் ஆர்கானிசம் பிகாஸ் ஆஃப் த ப்ரெசன்ஸ் ஆஃப் தௌசண்ட்ஸ் ஆஃப் சிலியா. நல்லாவே மூவ் பண்ணுவாங்க, ஏன்னா இவங்ககிட்ட தௌசண்ட்ஸ் ஆஃப் சிலியா அவங்க பாடியில் இருக்குது. தே ஹாவ் அ கேவிட்டியை குல்லட் அப்படின்னு கூட சொல்லலாம், தட் ஓப்பன் டு த அவுட் சைட் சர்ஃபேஸ். த கோஆர்டினேட்டட் மூவ்மெண்ட்ஸ் ஆஃப் ரோஸ் ஆஃப் சிலியா காசஸ் வாட்டர் லேடட் வித் ஃபுட் டு பி ஸ்டீட் இன் டு த குல்லட். இதோட குல்லட் மூலமாக வாட்டர் லேடரில் ஃபுட்டு போய் ஸ்டீட் பண்ணி அந்த ஃபுட்டை எடுத்துக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் பேராமிஷியம். சிலியேட்டட் புரோட்டோசோவனுக்கு பேராமிஷியம் எக்ஸாம்பிள். ஸ்போரோசோவர்ஸ், திஸ் இன்க்ளூட் டைவர்ஸ் ஆர்கானிசம் பட் அண்ட் இன்ஃபெக்ஷியஸ் ஸ்போர் லைக் ஸ்டேஜஸ், அதோட லைஃப் சைக்கிள். எக்ஸாம்பிள் நம்ம மலேரியாவில் பிளாஸ்மோடியம் படிக்கும்போது கூட இந்த
இன்ஃபெக்ஷியஸ் ஸ்போர் லைக் ஸ்ட்ரக்சர் ஸ்டேஜ் படிச்சிருப்போம், ஸ்போரோசோவன்னு. அங்கே உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரியும். த மோஸ்ட் நொட்டோரியஸ் இஸ் பிளாஸ்மோடியம், மலேரியல் parasite which cause malaria, a disease which is staggering effect on human population. ஹியூமனுக்கு அடிக்கடி இது வரக்கூடிய ஒன்று மலேரியான்றது. தேங்க்யூ. லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள்.